சாந்தி. 8 ஏப்ரல் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எப்போது பாபாவிடம் அன்பு வருகிறது? பாபா சொல்றார், நான் இப்போது பிரம்மாவின் சரீரத்தில் வந்து கற்பிக்கிறேன். இப்போது இவருடைய ஆத்மாவும் உங்களுடைய ஆத்மாவும் கேட்கிறது. இதனை நன்கு தாரணை செய்தால் பாபாவிடம் அன்பு வரும். பாபா சொல்கிறார், முகம் மலர்ந்து விட வேண்டும். இரண்டாவது கேள்வி, பாவ கர்மங்கள் அழியவில்லை என்றால் என்னவாகும்? தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இல்லை என்றால் மிகவும் அதிகமான தண்டனை அடைய நேரிடும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இல்லை என்றால் மிகவும் அதிகமான தண்டனையை அடைய நேரிடும். மூணாவது கேள்வி, அதிகமான தண்டனை எப்போது அனுபவிப்பார்கள்? பாபா சொல்றார், பாபாவிடம் வந்த பிறகு கீச்சகன் மாதிரி செயல்கள் செய்தால், பாபாவிடம் வந்த பிறகு கீச்சகன் மாதிரி செயல்களை செய்தால் மிக அதிகமான தண்டனை அனுபவிக்க வேண்டும். பாபா குழந்தையாகி உறுதிமொழி செய்த பிறகு தூய்மையாக இல்லை என்றால் மிக கடுமையான தண்டனை அடைய நேரிடும். பரம்பிதா பரமாத்மாவிற்கு உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள். அதை மீறும் போது தர்மராஜ் மூலமாக தண்டனை அதிகமாக அடைய நேரிடும். இல்லையா? அதனால அதிகமான தண்டனை எப்போது அனுபவிப்புன்னு சொல்லிட்டார் பாபா. 3 விஷயங்கள். ஒன்று, பாபா குழந்தையான பிறகு கீச்சகன் போல அவ்வளோ மோசமானவன் இல்லையா, அந்த மாதிரி செயல்களை செய்தாங்கன்னா அதிகமான தண்டனை அனுபவிப்பாங்க. பாபா குழந்தையான பிறகு பாபா கிட்ட நம்ம என்ன உறுதி எடுத்த பிறமோ, பாபா நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையாக இல்லைன்னா கடுமையான தண்டனை அடைய நேரிடும். பரம்பிதா பரமாத்மாவிற்கு உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள். அதை மீறும் போது தர்மராஜ் மூலமாக தண்டனை அதிகம் அடைய நேரிடும். 4வது கேள்வி, யார் மாஸ்டர் சத்குரு ஆவார்கள்? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நொடியில் முக்தி, ஜீவன் முக்தியினுடைய உரிமையை அடைய வைக்கக்கூடிய மாஸ்டர் சத்குரு ஆவார்கள். யார் மாஸ்டர் சத்குரு ஆவாங்க? ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் செகண்டில் முக்தி, ஜீவன் முக்தியினுடைய உரிமையை அடைவிக்கக்கூடிய மாஸ்டர் சத்குரு ஆவார்கள். 5வது கேள்வி, கட்டளைப்படி நடக்கும்போது என்ன கிடைக்கிறது? பாப்தாதாவினுடைய உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. கட்டளைப்படி நடக்கும்போது என்ன கிடைக்கிறது? பாப்தாதாவினுடைய உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் உங்கள் டேஷ் சேர்ந்துவிடும். தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் உங்கள் படகு கரை சேர்ந்துவிடும். 2வது, தனக்கும் பிறருக்கும் டேஷ் செய்ய வேண்டும். தனக்கும் பிறருக்கும் ஞான அலங்காரம் செய்ய வேண்டும். 3வது, மாஸ்டர் சத்குரு என்றால் டேஷ் கூடியவர்கள். மாஸ்டர் சத்குரு என்றால் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள். 4வது, தேக அபிமானத்தில் வந்தால் டேஷ் ஆகிவிட்டீர்கள். தேக அபிமானத்தில் வந்தால் கருப்பாகி விட்டீர்கள். 5வது, இது பொதுவான சத்சங்கம் இல்லை, இது டேஷ் ஆகும். இது பொதுவான அல்லது சாதாரண சத்சங்கம் இல்லை, இது ஈஸ்வரிய சத்சங்கம் ஆகும். அச்சா,
ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.